டிவி ஜோக்கர் கேமர் உங்களுக்காக ஒரு திகிலான பேய்க்கதை கோஸ்ட் ஸ்டோரி இதோ. இரவு நேரத்தில் தனியாக இருக்கும்போது இதை படித்தால் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். நள்ளிரவு பயணம். அந்த ஆளில்லாத சாலை. ரவி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அன்று ஆபீஸில் வேலை அதிகம் என்பதால் வீடு திரும்ப நள்ளிரவு நண்பகல் 12 மணி ஆகிவிட்டது. அவன் தனது பைக்கில் காடுகளுக்கு நடுவே இருக்கும் அந்த தனியான சாலையில் சென்று கொண்டிருந்தான். திடீரென்று சாலையோரம் ஒரு பெண் தனியாக நின்று கொண்டிருப்பதை ரவி பார்த்தான். அவள் ஒரு வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தாள். நடந்தவை. 1. உதவி. அந்த பெண் கையை உயர்த்தி லிஃப்ட் கேட்டாள். ரவி மனிதாபிமானத்துடன் வண்டியை நிறுத்தினான். 2. அமைதி. அவள் பின்னால் அமர்ந்தாள். ரவி அவளிடம், இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை. 3. சில்லென்ற காற்று. திடீரென ரவிக்கு பின்னால் பயங்கரமான குளிர்காற்று வீசுவது போல இருந்தது. அவனது பைக்கின் கண்ணாடியில் மிரர் பார்த்தபோது பின்னால் யாரும் இருப்பது போல தெரியவில்லை. பயங்கரமான முடிவு. பயத்தில் ரவி வண்டியை நிறுத்திவிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் அவன் அமர்ந்திருந்த சீட்டில் ஈரமான மண் மற்றும் சில காய்ந்த பூக்கள் மட்டுமே இருந்தன. அதிர்ச்சியில் ரவி முன்னால் பார்த்தபோது சற்று தூரத்தில் ஒரு கல்லறை தோட்டம் இருந்தது. அங்குள்ள ஒரு கல்லறையில் அந்த பெண்ணின் புகைப்படம் இருந்தது. அவள் சரியாக 1 வருடத்திற்கு முன்னால் அதே நாளில் அதே இடத்தில் விபத்தில் இறந்தவள். ரவி அலறி அடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓடினான். இப்போதும் அந்தச் சாலையில் நள்ளிரவில் செல்பவர்கள் யாரோ பின்னால் அமர்ந்திருப்பது போன்ற உணர்வை சொல்வார்கள். கதை எப்படி இருந்தது நண்பா? உங்களுக்கு இன்னும் பயங்கரமான பேய்க்கதை வேணுமா அல்லது கேமிங் பற்றி ஏதாவது பேசலாமா?